ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தனி வட்டிக்கான ப்ராப்ளம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ப்ராப்ளத்தை நான் ரீட் பண்ண போறேன். அசல் ரூபாய் 1600 ஆனது 2 வருடம் 4 மாதங்களில் தனி வட்டியாக ரூபாய் 252 தருகிறது எனில் ஆண்டிற்கான வட்டி விகிதம் காண்க. இப்ப பாருங்க, இதுல என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னு கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம கிவன் டேட்டா நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டால அசல் ரூபாய் 1600 அப்படின்னா நமக்கு என்னன்னு பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ரூபீஸ் 1600. 2 வருடம் 4 மாதங்களில் தனி வட்டியாக ரூபாய் 252 தருகிறது. எவ்வளவு தருது தனி வட்டி? அதாவது எஸ்ஐ வந்து வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, ரூபீஸ் 252. எவ்வளவு நாள்ல? 2 வருடம் 4 மாதங்கள். இப்ப n ஈக்குவல் டு 2 வருடம் 4 மாதம் இல்லைங்களா, 2 இயர்ஸ் அண்ட் 4 மாதங்கள். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 4 மாதங்கள்ல 4/12 நான் வந்து என்ன பண்றேன், டிவைட் பண்றேன். அப்ப அதை டிவைட் பண்ணும்போது இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 1/3. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் ஹேப்பன், 2 1/3, 2 3 6 இன்டு 7 ஆயிடுதா, அப்போ 7/3. அப்ப n வேல்யூ என்ன ஆயிடுதுன்னா 7/3. இப்படி ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூவா வந்து மாறுது. ஓகேங்களா? இப்போ ஆண்டிற்கான வட்டி விகிதம் காண்க. என்ன கேக்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. So what we have to find out is rate of interest. R வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? So first ஃபார்முலா என்னன்னு பாருங்க, SI equal to P into N into R divided by 100. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து என்னது, R. So அப்ப R equal to இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளைஸ் ஆயிருமா, SI into 100. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கீழ வந்துருமா, P into N. இப்போ ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட் பண்ணும்போது P SI வேல்யூ எவ்வளவு, 252, 100, P வேல்யூ 1600, N வந்து 7/3. சோ இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 6.25% தான் நமக்கு கிடைக்கும். இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 6.25%. அடுத்த சம் நம்ம பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம். உமேஷ் ரூபாய் 10,000 5% வட்டி விகிதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் ரூபாய் 11,000 அவர் பெறுவார்? சரிங்களா? அவர் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காரு பாருங்க, இதுல கிவன் டேட்டால பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய். சரிங்களா? 5% வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் ரூபாய் 11,000, அதாவது 10,000 போட்டு 5% வட்டி விகிதத்துல அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாருங்க 11,000. அது எத்தனை வருஷத்துல கிடைக்கும்? அப்புறம் அந்த கிடைக்கிற ஃபைனல் அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மொத்த அமௌண்ட் வந்து 11,000 ரூபாய். சரிங்களா? சோ 11,000 ரூபாய். அப்புறம் நமக்கு எஸ்ஐ வந்து எவ்வளவுன்னு பார்க்கணுமா இல்லையா, 10,000 போட்டு 11,000 பெறுதாரு. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, SI equal to A minus P. அது கிடைச்ச அமௌண்ட் 11,000, போட்ட அமௌண்ட் வந்து எவ்வளவு, 10,000 இல்லைங்களா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். இத கண்டுபிடிக்க சொன்னது எத்தனை வருடங்கள்னு. சோ கண்டுபிடிக்க வேண்டியது வந்து n வேல்யூ. சரிங்களா? சோ n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா SI equal to P into N into R divided by 100. சோ இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், n வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சோ n equal to SI into 100. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது P into R. சரிங்களா? SI வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 1000 இல்லீங்களா? 100. P வேல்யூ எவ்வளவு பாருங்க, 10,000. R வேல்யூ வந்து 5. சோ இப்போ இதுல என்ன இருக்கு, இதுல ஒரு 4 சைபர் இருக்கு, இங்க ஒரு 5 சைபர் இருக்கு. சோ அப்ப என்ன பண்றோம், 10 divided by 5, 2. n வேல்யூ 2 years. 2 வருஷத்துல இந்த அமௌண்ட் வந்து கிடைக்குங்க. இத நம்ம ஷார்ட்டாவுமே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க, 10,000க்கு 5%. 10,000க்கு வந்து 5%னா நமக்கு வந்து எவ்வளவு பாருங்க, 500 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு 5%ங்கிறது வந்து
500 ரூபாய். சரிங்களா? இப்ப பாருங்க, அவருக்கு வந்து 11,000 ரூபாய் கிடைச்சிருக்குங்க. 1000 ரூபாய் கூடியிருக்கு. அப்ப இது கட்டாயம் எத்தனை வருஷமா இருக்கணும்? 2 வருஷமா தான் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து இவ்வளவு தூரம் செஞ்சு பார்த்து தான் செய்யணும் அவசியம் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு 5% வெறும் 500 ரூபாய் தான். ஏன்னா 10% 1000 ரூபாய். 5%ங்கிறது வந்து 500 ரூபாய். அப்போ நமக்கு 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா கட்டாயம் 2 வருஷத்துல தான் கிடைச்சிருக்கணும். சோ இப்படி சிம்பிளாவும் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட். இது உங்களுக்கு சில சம்முல அப்படி ஈஸியாவும் கண்டுபிடிக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.